பிஸ்மில்லா அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கத்தாரில் தாக்குதல் நடத்தியிருக்கக்கூடிய இஸ்ரேல், கொதித்தெழுந்திருக்கக்கூடிய அரபு நாடுகள், இதையும் தாண்டி இப்ப இஸ்ரேல் உச்சநீதிமன்றத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீர்ப்பு நெத்தன்யாவுக்கு மேலும் நெருக்கடியை கொடுத்திருக்கு. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. அண்ணா அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆனா இப்போ உலகம் முழுக்க ஒரு தலைப்பு செய்தி, கத்தார் தலைநகர்ல இஸ்ரேல் ஒரு தாக்குதல் நடத்திருக்குது. அதுவும் அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்த இடத்துல இப்படி ஒரு தாக்குதல் நடத்திருக்குன்றது பெரிய ஒரு கண்டனத்துக்குரிய செய்தியா மாறி இருக்கு. அங்க முதல்ல என்ன நடந்துச்சுன்னா, அந்த கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தகவல் சொன்னீங்கல்ல, அரபு உலகம் கொந்தளிச்சு போயிருக்குன்னு. நம்ம தகவலை சொல்லிடுவோம், மக்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கிட்டோம் அது என்னன்னு. முதல்ல இந்த கத்தாரினுடைய தோஹாவினுடைய தலைநகரம், அது தோஹா அது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எந்த ஒரு தாக்குதல் நடத்தினாலும் அந்த தாக்குதலுக்கு முன்னாடி இராணுவ மட்டங்கள்ல தகவல் கொடுக்கப்படும். இந்தியா பாகிஸ்தானை தாக்குனப்ப அந்த தகவலை கொடுத்தாங்க, ஆபரேஷன் சிந்தூர். அதே மாதிரியே ஈரான் உதய் விமான நிலையம், கத்தார் இருக்கக்கூடிய உதய் விமான நிலையம், அமெரிக்கா அந்த இஸ்பஹான்ல தாக்குதல் நடத்துறப்ப இவங்க தாக்குதல் நடத்தினாங்க, தகவலையும் கொடுத்தாங்க. ஒரு 3 நாள் முன்னாடி அறிவிச்ச உடனே ட்ரம்ப்பே சந்தோஷப்பட்டாரு. எங்க ஆளுக செத்து போகாம இருந்துட்டாங்க, நீங்க சொன்னதுக்கு நன்றி, அப்படியே நன்றி தெரிவிச்சாரு ட்ரம்ப். இதையெல்லாம் தாண்டி எந்தவித ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. நடத்தப்பட்டதுல பாத்தீங்கன்னு சொன்னா, கத்தாரினுடைய அமைச்சகத்தினுடைய சார்பாக ஸ்போக் பேர்சனா இருக்கக்கூடிய சாத் முகமது அவர் இறந்து போயிருக்கிறாரு. ஹமாஸினுடைய 5 உறுப்பினர்கள் இறந்து போயிருக்காங்க. அதுல ஹுமாம் இருக்கிறாங்க, ஹுமாம் அல் ஹையா இருக்கிறாங்க, கலீல் அல் ஹையாவுடைய மகன் அவர் இறந்து போயிருக்கிறாரு. இது இல்லாம அவங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரி இருக்கக்கூடியவங்க, மெய் காப்பாளர்கள், இப்படி எல்லாம் பல பேர் இறந்து போயிருக்காங்க. கலீல் அல் ஹையா இறக்கவில்லை அப்படின்னு ஹமாஸ் உறுதிப்படுத்தி இருக்காங்க. அதை உடனே உறுதிப்படுத்திட்டாங்க. எல்லா செய்திகளோடையும் இந்த செய்தியை கம்பேர் பண்றப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இல்ல, பல ஊடகங்கள்ல ஹமாஸுடைய முக்கியமான தலைவர்கள் இறந்து போயிட்டாங்க, ஹாலித் மிஷால் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஊடகங்கள் ஆரம்பத்தில் ஒரு செய்தி வெளியிட்டாங்களே. அதாவது இஸ்ரேல் இருக்கக்கூடிய இந்த செய்தி எல்லாமே உண்மை கிடையாது. இறந்து போனவங்களுடைய பட்டியல பாத்தீங்கன்னா ஜாகர் ஜப்ரீன், இவங்க யாருன்னு சொன்னா, இவங்க தான் அந்த ஃபைனான்ஸ் இதெல்லாம் கட்டுப்படுத்துறவங்க. கத்தாருக்கு மட்டும் இல்லைங்க, இது கசாவுக்கும் மேற்கு கரைக்கும் இவங்க தான் நிறைய. அதாவது இப்ப கூட நீங்க பார்க்கலாம், பிபிசியில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வந்த ஆர்டிக்கல். ஹமாஸ் எப்படியோ பலஸ்தீனத்துல கசாவுல அங்க இருக்கக்கூடிய போராளிகளுக்கு பணத்தை கொடுக்குறாங்க, எந்த அளவுக்குலாம் 5.3 யூரோ அளவுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்திலாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அதை நிர்வகிச்சது பார்த்தீங்கன்னா ஜகாத் தான், இவங்க தான் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஜிஹாத் லபாத் அல் ஹையா, இவங்க கலீல் அல் ஹையாவுடைய உறவினர், இவர் இறந்து போயிருக்காரு. ஹுமாம் அல் ஹையா, கலீல் அல் ஹையாவுடைய மகன், அவர் இறந்து போயிருக்காரு. அப்துல் வாஹித், இவங்க இறந்து போயிருக்காங்க. மேமன் இறந்து போயிருக்காங்க. அகமது இறந்து போயிருக்காங்க. சாத் முகமது யாருன்னா கத்தாரினுடைய அவங்க ராணுவ மட்டங்கள் இருக்கக்கூடியவர். அவர் 6 பேர் இறந்து போயிருக்காங்க. நீங்க சொன்ன லிஸ்ட் எல்லாமே கத்தாரை சேர்ந்த பணியாளர்களா? இல்ல 5 பேர் ஹமாஸினுடைய ஆட்கள், ஹமாஸ் தரப்புல இருக்கக்கூடியவங்க, தலைவர்களுடைய மகன். கலீல் அல் ஹையா மிகப்பெரிய தலைவர், சின்வரோட இஸ்மாயில் ஹனியோட இருக்கக்கூடிய தலைவர், அவர் இறக்கவில்லை. மீறி அங்க வந்திருந்தவங்க எல்லாம் இந்த இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுடைய சிலும சாட்டத்தை அப்பயும் இவங்க புரிஞ்சு வச்சிருந்தாங்க. கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரம்ப் ஒரு தகவலை சொல்றாரு, என்னன்னா ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை, வந்துடணும் நீனு, இல்லாட்டி உன்னை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய சீஸ்ஃபயருக்கான ஒப்பந்தம் இதுதான் சொல்றாரு. அதுல பாத்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, ஆரம்பத்திலிருந்து சொல்லி வர்ற ஒரு ஒப்பந்தம் அதுல இருக்குது. என்னன்னா நிரந்தர போர் நிறுத்தம் அப்படின்னு. உடனே ஹமாஸ் என்ன சொன்னாங்கன்னா, உடனே நாங்க டேபிளுக்கு வர்றோம்ட்டாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் போய் சொன்னாங்கல்ல, என்ன மாதிரி போய் சொன்னாங்கன்னா, ஒப்பந்தம் போடுவாங்க. என்ன ஒப்பந்தம்? ஹமாஸ்கிட்டயே போய் ஒரு ஒப்பந்தம், நீ இருக்கக்கூடாது, உன்னை நாடு கடத்திடுவேன், அதுதான் ஒப்பந்தம், ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. கிறுக்குத்தனமா இருக்குது அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க. வெளி உலகத்துக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஹமாஸ் ஒப்பந்தத்தை நிராகரிச்சு விட்டது, அதனால நாங்க மக்களை கொள்ளுகிறோம், அங்க நாங்க ஆபரேஷனை மேற்கொள்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஒப்பந்தம் அதுக்கு நேர் மாற்றமா இருந்துச்சு. உடனே ஹமாஸ் ஓகேனாங்க. ஓகே, சுதாரிப்போட தான் அவங்க செஞ்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சொன்னோன்னே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் இந்த முன்னேற்பாடுகள் நடந்திருக்கு. முன்னேற்பாடுகள் நடக்கிறதே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹமாஸ் தரப்புல இருந்து இது முழுவதுமா திட்டமிட்ட அமெரிக்கானுடைய பிளான். இது அதாவது அமைதி போர் நிறுத்தம் சொல்லி கூப்பிட்டு நயவஞ்சகத்தனமா பண்றது அப்படின்னு வெளிப்படையா பார்த்தா நல்லா தெரியுதுங்க. இது அப்படியே அப்பட்டமான ஒரு மீறல்.
கரோலின் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, வெள்ளை மாளிகைக்கு ஸ்போக் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தகவல் சொல்லிட்டோங்கிறாரு. தகவல் சொல்லிட்டாங்கல்ல. ட்ரம்ப் சொல்ற முதல் விஷயம் என்னன்னா, அன்ஹாப்பி அபவுட் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறாரு. இந்த ஸ்ட்ரைக்ல வந்து நான் எனக்கு சந்தோஷமே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இலக்கு சரியானதுங்கிறாரு. போதையில இதில் இருப்பேன். என்ன மாதிரியான பேச்சு பாருங்க. நான் இதுல இருந்து எனக்கு சந்தோஷம் கிடையாது, ஆனா இலக்கு கரெக்டானது அப்படிங்கிறாங்க. கத்தார் இருந்து வரக்கூடிய தகவல் 2 விதமான தகவல் வருது. தகவலை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்கலாம். ஒன்னு என்ன, தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடி சொல்லணுமா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, வான்சன் மூலியமா என்ன பண்றாங்க, ஜெடி வான்சன் மூலியமா தாக்குதல் நடந்து சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப தகவலை சொல்றாங்களாம். முழுக்க முழுக்க திட்டமிட்ட ஒரு பிளான். இல்ல இவ்வளவு பெரிய பிளான், அதாவது அவங்க நாட்டு மேல எந்த ஒரு முன்னறிவிப்பு இல்லாம இவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதுக்கு கத்தாரோட ரியாக்ஷன் கரெக்டா இருக்கா? எப்படி கொந்தளிச்சு போய் நாங்க ஒரு சட்டக்குழுவை அமைக்க போறோம், அந்த சட்டக்குழுவின் மூலமா நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப ஜஸ்ட் நவ் ஷூரா கவுன்சில் கூடிருச்சு. ஷூரா கவுன்சில் போய் முடிவெடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சர்வதேச சட்டத்தை மீறி மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய இறையாண்மைக்கு மீறி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கவனிச்சு பாத்தீங்கன்னா, நெதர்லாந்து அறிக்கை விடுறாங்க, ஆஸ்திரேலியா அறிக்கை விட்டுருக்காங்க. நீங்க அது மட்டும் இல்லாம ஜெர்மனியுடைய அறிக்கை விடுது, சீனாவும் சைனாவும் சேர்ந்து கூட்டறிக்கை விடுறாங்க. ஆஸ்திரேலியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பென்னிங் வாங் அவர் வந்து என்னன்னா, அவர் கண்டனத்தை பதிவு செய்யறாரு. அதுக்கப்புறம் இவங்க பதிவு செய்யறது எப்படி இருக்குன்னா, கண்டனம் பதிவு செய்யறதுல நீங்க இல்ல, உன் நாட்டை அத்துமீறி தாக்குதல் நடத்தி இருக்கிறான், எதிர்வினை ஆற்றணும்ல. எதிர்வினை எந்த அளவுக்கு இருக்குன்னா, நீங்க அக்கா பழம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவன் 5 நாடுகளை இந்த குறுகிய நேரத்தில் 5 நாடுகளை தாக்கிருக்கான். துனிசியாவில் போய் தாக்கியிருக்காங்க, குளோபல் சுமுத் கப்பு வர்றவர் அங்க போய் தாக்கியிருக்கிறான். அது மட்டும் இல்லாம கத்தார்ல தாக்குதல், பலஸ்தீனத்துல தாக்குதல், மேற்கு கரையில தாக்குதல், லெபனான்ல தாக்குதல், சிரியாவில் தாக்குதல், இப்படி பல்வேறு இடங்களை தாக்கிட்டு இருக்கிறப்ப இதற்கு கத்தார் ஆற்றக்கூடிய எதிர்வினை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கம்பேர்ட் டு சவுதியோட கஸ்ஸா மக்களுக்கு கத்தார் உதவுங்கிறதுல மாற்றுக்கருத்து நம்மளுக்கு கிடையாது. ஆனா உங்க நாட்டின் மேல இவ்வளவு பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இதற்கு எதிர்வினை எப்படி இருக்கணும், உங்க இறையாண்மையை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான முறையில் இருக்குது. சரி, கத்தார் இப்படி பேசியிருக்கிறாங்க, மற்ற அரபு நாடுகள் இப்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அரபு நாடுகள் இப்பமாச்சும் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இது எப்ப சொல்லிக்கணும், 12/2023 பல முறை நம்ம சேனல்ல பேசுனதுங்க. இஸ்மாயில் ஹானியா ஹயாத்தோட உயிரோட இருக்கும்போது ஆயத்துல் அல் கமேனியை போய் சந்திச்சு பேசினாரா, சொன்னாரா? இவங்க மோசமான நிகழ்வுகளை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அன்டோனி குட்ரோஸ் சொன்னதான் இஸ்மாயில் ஹானியா சொன்னாரு. கஸ்ஸாவில் மக்களை கழுத்தை நினைச்சு இவங்க கொண்டுகிட்டு இருக்காங்க 1967 இருந்து. இது நம்ம இறங்கணும், பதிலடி கொடுக்கணும், மக்களை காப்பாற்றணும், வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இதோட நீங்க விட்டீங்கன்னா அது லெபனான் வருவாங்க, அப்புறம் வந்து எகிப்து வருவாங்க, ஏமன் வருவாங்க, சிரியா வருவாங்க அப்படிங்கிற சொன்னாரா இல்லையா? ஒன்னா முடிச்சு வந்துட்டு இருக்கிறான். அடுத்து இஸ்லாமிய நாடுகள் தான், துருக்கி அடுத்து இருக்குது, அடுத்து துனிசியாவா இருக்குது. அப்ப இஸ்லாமிய நாடுகள் விழித்திருச்சு அப்படிலாம் சொல்வதற்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி ஏங்க எவ்வளவு பேருங்க இறந்து போயிருக்காங்க. நான் விழித்துக்கிச்சு முழிச்சுக்கிச்சு நான் சொன்னா பாக்குற நேர்கள் வந்து இறைவன் காப்பாற்றணும் என்னை திட்டி தீர்த்துருவாங்க. எவ்வளவு அவங்க நாட்டுல தாக்குனது இருக்கட்டும்பா, உன் நாடு எப்படி நீ பாக்குறியோ அது மாதிரி ஒரு பொதுமக்களை பார்க்கணுமே, அப்பா குழந்தைகளை பார்க்கணுமே. எவ்வளவு சம்பவங்கள் நாம பேசியிருப்போம். இன்னைக்கு பாருங்க, ராஃப் அப்படின்னு சொல்லி ஒருத்தவனை பற்றி ஒரு பேட்டி எடுத்திருக்காங்க. யூனிஸ் டராவி அப்படிங்கிறவரு ஒரு பேட்டி எடுக்கிறார். எப்படி போய் பேட்டி எடுக்கிறாருன்னா, நடிச்சுக்கிட்டு ஹிப்ரு மொழியில பேசி, இங்க 2002 கோத்ரா ரயில் இழப்பு சம்பவத்தின் போது உள்ள போய் வீடியோ எடுத்தாங்கல்ல, அது மாதிரி தன்னை வந்து ஜூஸா காட்டிக்கிட்டு உள்ள போய் வீடியோ எடுக்கிறார். வீடியோ எடுத்தா அவன் வந்து ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருந்து மிலிட்ரிக்குள்ள உள்ள வந்து சுட்டு கொண்டதை சந்தோஷமா பேசுறான். எந்த அளவுக்குனா, 19 வயசு பையனை சுட்டுக் கொள்றான், அவன் அண்ணனை சுட்டுக் கொள்றான், அவங்க அப்பாவை சுட்டுக் கொள்றான். சொல்லிட்டு நீ எப்படி அவர் துடிச்சுட்டு தூக்கம் வந்தா எப்படி, அதனால நான் சுட்டுக் கொண்டேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பயிற்சி அப்படின்னு பேசுறான். இந்த சம்பவத்துக்கே நீங்க கொந்தளிக்காதவங்க, எல்லாம் இஸ்லாத்தை பொறுத்த மாதிரி எல்லாம் சரிசமம் தானங்க. அப்பாவி மக்கள் இறக்கிறப்பே நீங்க இந்த கொந்தளிக்காதவங்க இந்த சமயத்துல கொந்தளிச்சுட்டாங்க, அவங்க வந்து எதிர்வினை ஆற்றாங்க அப்படிங்கிறதுலாம் நம்புறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. நானும் நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எப்படின்னா, கத்தார் எப்படியாவது அடிச்சிடாதா, பதிலுக்கு தான் இறையாண்மையை காப்பாத்திக்கிறதுக்காக அடிச்சிடாதா அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். நடந்தா நிச்சயமா வரவேற்கத்தக்கது, சந்தோஷப்படுவோம். சரிண்ணா, இப்போ இஸ்ரேல் தரப்புல சொல்றது என்னன்னா, ஹமாஸ் வந்து வெஸ்ட் பேங்க் பகுதியில ஒரு பஸ்ல தாக்குதல் நடத்தினாங்க, அந்த தாக்குதலுக்கான பதிலடி தான் இங்க நாங்க கத்தார்ல அடிச்சிருக்கிறோம். அப்படியா இல்ல, அதாவது ஐடிஎஃப்னுடைய ஸ்போக் பேர்சன் முன்னாடி டேனியல் ஹாரியா இருந்தாரு, இப்ப அவேச்சே இருக்கிறான். அவன் என்ன சொன்னா, அக்டோபர் 31 ஒரு தகவல் சொல்றான்.
என்னன்னா மாஸ் தலைவர்கள் எங்க இருந்தாலும் நாங்கள் குறி வைப்போம் அப்படின்னு சொல்றான். இது வந்து திட்டமிடல் பட்டது, இது உடனே செய்யறதெல்லாம் கிடையாது. அக்டோபர் 31 சொன்னதுக்கு அப்புறம் கடந்த திங்கட்கிழமை அந்த கிழக்கு ஜெருசலத்துல பஸ்ல ஒரு 6 மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. நம்ம ஏற்றுக்கொள்றது கிடையாது. ஆனா சொல்றதுக்கு உங்களுக்கு தகுதி கிடையாது. சொல்றதுக்கு இஸ்ரேலுடைய அந்த அதிகாரிகளுக்கோ அவங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் போர்ஸுக்கோ அந்த இஸ்ரேல் கார்ட்ஸுக்கோ கட்டுகளை கூட தகுதியற்றவங்க. ஏன்னா 18,000 அப்பாவி குழந்தைகளை கொண்டு இருக்கிறாங்க. ஹிந்து ரஜப் அதுக்கு பெரிய ஒரு உதாரணம். ஹிந்து ரஜப் பெரிய ரஃபீத் ரத்வானு, சாமா கொஸ்தா, எவ்வளவு பேர், முகமது கஃபர்னா, எவ்வளவு பேர்த்த பத்தி நம்ம பேசியிருப்போம். இவங்கெல்லாம் ஒரு ஆதாரமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த சொல்றதுக்கு நீ தகுதியே இல்லாதவனா இருக்கிற அண்ணா. இந்த சம்பவத்துக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது முன்னாடியே அவங்க திட்டமிட செய்தது. அங்க நடந்த மக்களுக்காக போராடுறதா இருந்தா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி இப்ப பேட்டி கொடுக்குறாங்க. கத்தாரை தாக்குனது கத்தாருடைய தாக்குதல் அல்ல, என் மகனை தாக்குனதுக்கு சமம். கத்தார் நடந்தது என்ன? வர சொன்ன என்னத்துக்காக? சீஸ்வேருக்கு தானே. அப்ப அங்க இறந்தது வந்து ஜிகாத் இறக்கல, ஜப்ரி இறக்கல, அகமது இறக்கல. இறந்தது யார் தெரியுமா? என் புள்ள அப்படின்னு சொல்லி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ஒரு தாய் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. உண்மையில அதான் சரியானது. போர் நிறுத்தத்துக்கான ஐடியாவே இல்லைன்னா அந்த மக்களை போர் நிறுத்தத்துக்கு ஐடியாவே இல்லைங்க இவங்களுக்கு. அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. மக்களை நடிச்சுக்கிறது, ஆட்சியை தக்க வச்சுக்கிறது. தான் மேல ஊழல் புகார் இருக்குல்ல, ட்ரம்ப் இங்க சொல்றான் அவர் மேல் ஊழல் புகார் சொல்லக்கூடாது. ஏன் நீ அடுத்த நாட்டுக்குள்ள போற? ஆட்சியை தக்க வச்சு கொள்றதுக்காக எல்லா வேலையும் செய்யறான். போர் நிறுத்த பலமுறை கோரியாச்சுங்க, பலமுறை சொல்லியாச்சு. அதற்கான எந்த முன்னேற்பாடும் இல்லையே. இவ்வளவு நடத்தி கூப்பிட்டு வந்து போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தத்தை கூப்பிட்டு வந்து அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யறவங்களே தாக்குனா என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? நாளைக்கு அடுத்த ஒப்பந்தத்துக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுவதா இருந்தா இமானுவேல் மெக்ரேன் அவர் என்ன சொன்னாரு? நோ செக்யூரிட்டி ஆஃப் இஸ்ரேல் அட் தி காஸ்ட் ஆஃப் பாலஸ்தீன் லிவ்ஸ். இது யாருமே சொல்லாத வார்த்தை. அது அந்த நம்ம மொழிநிலையில சொல்றா இருந்தா, டேய் இஸ்ரேலே என்னைக்கு நீ உயிரோடு இருக்க முடியாது, பாலஸ்தீன மக்களை நீ உயிர் எடுத்துக்கிடலாம், இன்னைக்கு இல்ல என்னைக்காவது உனக்கு சாவு மணிதான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் இருந்தாரு. அப்ப அவரும் அதான் சொன்னாரு, சீஸ்வேருக்கான முன்னெடுப்பு இது இல்ல. இன்னைக்கு முதல்ல கடன் தெரிவிச்சவர் அவர் தான், அவரும் அதான் சொல்றாரு, சீஸ்வேருக்கான முன்னெடுப்பாடு இது இல்ல, பணைய கைதிகளை இன்னும் ஆபத்துல ஆழ்த்தும் அப்படிங்கிற தகவலா இருக்கு. அதையும் மீறி நீங்க வாடி காசால் இருக்கக்கூடிய உயரமான பல பில்டிங்களை, காசானுடைய வடக்கு பகுதியில் இருக்க பயங்கரமான உயரமான பல்வேறு பகுதிகளை குண்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. MK-84 நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். கிட்டத்தட்ட 940 பவுண்ட் இருக்கக்கூடிய அந்த குண்டுகள் 133 மீட்டர் ஆழத்துக்கு செல்லும். அந்த குண்டை இப்பயும் அங்க போட்டுக்கிட்டு இருக்காங்கிறது நம்மளுக்கு ஒரு செய்தியை சொல்லுது. சீஸ்வேருக்கு ஒரு அளவுகளே இல்லை, அந்த மக்களை மதிப்பதற்கான அளவுகோலும் கிட்ட கிடையாது. அவங்களை காப்பாற்றுக்கு என்னமே கிடையாது. சுருக்கமா சொல்றதா இருந்தா சரி. நான் இப்போ இஸ்ரேல் மக்கள் உனக்கு போர் நிறுத்துறதுக்கான ஐடியாவே இல்லைன்னு கண்டிக்கிற அதே நேரத்துல இன்னைக்கு இஸ்ரேலோட உச்ச நீதிமன்றம் அவங்களுமே ஒரு கண்டனமா சொல்லி இருக்கிறாங்களே, அந்த கேஸோட விவரம் சொல்லுங்களேன். அந்த கேஸோட விவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலிய கிஷா அப்படின்னு ACRI அப்படின்னு 2 அந்த மனிதாபிமான அமைப்புகள் இருக்காங்க. இந்த மனிதாபிமான அமைப்புகள் இவங்க வச்சிருக்க அபா, சீடாமேன் போன்ற சிறைச்சாலைகள் ரொம்ப கொடூரமான சிறைச்சாலை. அதான் நம்ம ஏற்கனவே சொல்றோம், இத்மார் பென் கியூர் அங்க போய் கற்பழிப்பதும் ராணுவ நடவடிக்கையில ஒன்றும் சொன்னாங்க இல்ல, அந்த சிறைச்சாலை இங்க வழங்குற தண்டனை சும்மா சுருக்கமா சொல்றேன். தடுப்பு காவல், விசாரணை காவல் எத்தனை வருஷம் இருக்கும் சும்மா சொல்லுங்களேன்? 1 வருஷம் 2 வருஷம் 20 வருஷம் தடுப்பு காவல் மட்டும். தடுப்பு காவலும் விசாரணை மட்டும் எத்தனை வயசு பையனுக்குன்னு சொல்லுங்களேன்? ஒரு 18 வயசு மேல. 12 வயசு பையன் தப்பு செஞ்சுதான் அவங்க பார்வையில. என்ன தப்பு தெரியுமா? இந்த தடுப்பு காவல், விசாரணை காவல் 20 வருஷம் தண்டனை எல்லாம் எதுக்கு தெரியுமா? கல்லெறிஞ்சதுக்காக. 12 வயசு பையன் எழுதுனான். அப்படி அகமதுன்னு ஒரு பையன் இருக்கான், அகமது மன்சாரான்னு சொல்லி ஒரு பையன். அந்த பையனுடைய வழக்கு இன்னமும் இருக்குது. அந்த பையன் கல்லெறிஞ்சதுக்காக 12 வயசு எறிகிறான். 12 வயசுல அப்ப சட்டம் தீர்ப்பு, அப்ப தீர்ப்பு வழங்காம 2 வருஷம் ஜெயில வச்சு 14 வயசு ஆனதுக்கு அப்புறம் 20 வருஷம் தண்டனை. 12 வயசுல அந்த தண்டனை கொடுக்க முடியாது. கொடுக்க முடியாது. 12 வயசு என்ன இருக்கு அதனால கொடுக்கணும். இது மாதிரி இந்த அளவுக்குன்னா அங்க போய் இத்மார் பென் கியூர் வந்து துப்பாக்கி கொடுக்கறது, முஸ்லிம்கள் எது வச்சிருந்தாலும், அங்க சிறுபான்மை மக்கள் எது வச்சிருந்தாலும் அது கிரிமினல், அவங்க துப்பாக்கி வச்சுக்கலாம். இப்படி அங்க பல்வேறு கொடுமைகள் நடந்திருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த ACRI கிசாங்கிற அமைப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா கடந்த மாதங்கள்ல 17 வயசு சிறுவன் அந்த சிறைச்சாலையில உணவு இல்லாம இறந்து போறான். அதுக்கப்புறம் இவங்க உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வருது. இஸ்ரேல் இந்த வழக்கு தொடுக்கக்கூடிய அமைப்பு இஸ்ரேல்ல இருக்கிற அமைப்பா? இஸ்ரேல்ல இருக்கிற மனிதாபிமான அமைப்பு. பெத்சலாம் சொல்லியிருக்கோம்ல, அது மாதிரி கிஸ்ஸா, ACRI போன்ற அமைப்புகள் நன்மக்கள் இருக்காங்க. விகிதாச்சார அடிப்படையில் கம்மியா இருக்காங்க. எல்லாரும் அப்படி இல்ல, டேட்டா தான்.
அப்ப அந்த அவங்க வழக்கு தொடுத்து இதுல கொண்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி எல்லாம் சம்பவங்கள் நடக்குது. அங்க இருக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகளுடைய பார்வைக்கு எடுத்துட்டு போறாங்க. நீதியை வளைக்காம, சட்டத்துக்கு புறம்பா நடக்காம அங்க இருக்கக்கூடிய மனிதாபிமான நீதிபதிகள் இருக்காங்க போல. அவங்க இத்துமார் பென் குவீரை கண்டிக்கிறாங்க, இஸ்ரேலிய அரசாங்கத்தை கண்டிக்கிறாங்க. இப்படி நடத்துவது ரொம்ப தவறு, மனிதாபிமான எல்லைகளை மீறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கண்டிச்சிருக்கிறது. அப்படியே அதாவது நெத்தனியாக்குள்ள காரி துப்புன மாதிரி இருக்குது. ஆனா அதையும் இவங்க பொருட்படுத்த மாட்டாங்க, தொடச்சு விட்டு போயிடுவாங்க. ஏன்னா மனித ரத்தங்களை குடிக்கக்கூடிய இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. மனிதாபிமானத்தை விரும்புற, மானத்தை விரும்புற மக்களுக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயமா இருக்கும். இப்படி இல்லாத ஒரு ஆளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்துல அந்த காசா சம்பந்தமான முழுமையான விவரங்களை பதிவு செஞ்சீங்க. நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் மென் வெல்னஸ், திருமணம் ஆகக்கூடிய அனைத்து ஆண்களின் இல்லற பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினம், சுகர் பலகினம், இனி கவலை வேண்டாம். உலகில் முதல் முறையாக 26க்கும் மேற்பட்ட மூலிகை பொருட்கள் மிக நேர்த்தியாக பயன்படுத்தி ஹலாலான முறையில் தயாரிக்கப்பட்ட இயற்கை வயாகரா. 1,00,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 1000க்கும் மேற்பட்டோருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைத்துள்ளது. நமது தமிழ்நாட்டில் துவங்கிய நிறுவனம் இன்று உலகம் முழுக்க பயணிக்கிறது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.